பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம பாண்டியனோட கடையில் சரியாக பொருளெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் இறக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் இங்கே இறக்கி முடிச்சுட்டு முன்னாடி ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலையும் இறக்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, முன்னாடி இருக்கிற கடையில் இறக்க சொன்னீங்களா? ஆமாம், அவங்களும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருளெல்லாம் இறங்குதோ அதே பொருள் அந்த கடையிலையும் இறங்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் இருந்துட்டு, பாத்தியாடா அவனை என்னமோ நினச்சிங்க, கடையை கூட எனக்கு தெரியவே தெரியாது, இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லி அன்னைக்கு இப்படியெல்லாம் நாடகம் போட்டுட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தியா, நம்ம எங்கே சரக்கை எடுக்கிறோமோ அதே இடத்துல தான் அவனும் சரக்கு எடுக்கிறான். இதுல இருந்தே தெரியலையா, இத்தனை வருஷமா அவன் கூட இருந்து நமக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு, மாமா இப்படியெல்லாம் செய்வாருன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்களே இல்லை போல இருக்குப்பா, எல்லாம் நம்பிக்கை துரோகிங்களாக தான் இருக்காங்க. எத்தனை துரோகத்தை தான் ஒரு மனுஷன் தாங்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போகிறாங்க. அங்கே பழனியை பார்த்து பயங்கரமாக கோபப்படுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க பாண்டியன். கோமதி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களேன்னு சொல்லி கேட்டால் மயக்கம் கீழே விழுந்துடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சு